இன்றைக்கி என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக மார்னிங் எழுந்திரிச்சதுமே தலையை பின்னுனதெல்லாம் கழட்டிட்டு நல்லா ஹேர் ஆயில் போட்டு வச்சுருவேன். டெய்லியுமே நான் ஹேர் ஆயில் போடுவேன். ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு மட்டும் போட மாட்டேன். மற்ற நாள் எல்லாமே போட்டுருவேன். டெய்லியுமே மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் ஹேர் எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். நீங்களுமே டெய்லியுமே ஹேர் ஆயில் போடுறது நல்லது தான் நான் சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்களுக்குமே எந்திரிச்சதுமே ஹேர் ஆயில் நம்ம தலையில் வச்சு விடுவோம்ல, அது மட்டும் நம்மளுமே தலையில் ஹேர் ஆயில் வைக்கணும். அதுதான் ஒரு கொஞ்சம் நல்ல ஹேபிட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் பண்ணுவேன். சில பேர்லாம் ஹேர் ஆயிலே வைக்க மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹேர் நல்லா வளரும் அப்படின்வாங்க. நான் அப்படிலாம் இல்லை. நான் டெய்லியுமே வச்சுருவேன். வீட்டில் யூஸ் பண்ணுறது என்ன ஆயில்னால், நாங்களே எங்கள் தோட்டத்தில் தேங்காய் இருக்குது, அதை எடுத்து நல்லா காய வச்சு அது நாங்களே அரைச்ச ஆயில் தான். நாங்களே சொந்தமாக யூஸ் பண்ணுறது. அதனால எந்த ஒரு கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கள் ஓன் ப்ராடக்ட் மாதிரின்னு சொல்லிக்கலாம். அதுதான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய தலைக்கு. என்னோடய பேபிக்குமே அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, ஜீன் படி ஹேர் நிறையா வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரியும் இருக்கலாம் சில பேருக்கு. சில பேர் அவங்க ஹேரை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்களுக்கு ஹேர் இருக்கும். எனக்கு தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை கொஞ்சம் டேக் கேர் பண்ண தான் அந்த ஹேர் ஃபால் குறைஞ்சிச்சு. பேபிஸை வச்சுட்டு நம்ம கேர் பண்ணிக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மை தான். நம்ம கேர் பண்ணிக்க முடியாது. இருந்தாலுமே ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம ஹேர் ஃபால் வராமல் நம்ம தான் நம்மளோட ஹேரை கேர் பண்ணிக்கணும். எப்போதுமே சிக்கு எடுக்கிறப்ப பெரிய சீப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே தான் நம்ம சிக்கு எடுக்கணும். மேலேருந்து எடுக்கும் போது ரொம்ப சிக்கு வரும், முடி ரொம்ப கொட்டும். கீழேருந்து தான் எடுக்கணும். எனக்கு முன்னாடி இன்னுமே அதிகமாக தான் ஹேர் இருந்துச்சு. தம்பிக்கு மொட்டை அடிக்கிறப்ப நானுமே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பூ முடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால இப்போ கொஞ்சம் ஹேர் கம்மியாகிடுச்சு. இப்போ க்ரோத் ஆகிடுச்சு நல்லாவே, கொஞ்சம் ஓரளவுக்கு. அதனால இப்போ கொஞ்சம் ஹேர் கம்மியாக தெரியும். முன்னாடி நிறையா தான் இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பெரிய சீப்பாக எடுத்து சீவிக்கணும். மேலேருந்து கீழே சீவக்கூடாது. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் சீவணும். அப்போ தான் நமக்கு சிக்கு விழுகாது. இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பாக எடுத்துக்கணும். பார்த்திங்களா, அதில் ஒரு முடி கூட இல்லை, விழுகலை எனக்கு. அந்த மாட்டம் நம்ம ஹேரை நம்ம தான் டேக் கேர் பண்ணி நம்ம தான் கரெக்டாக பார்த்துக்கணும். கீழேருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அப்படியே சிக்கு எடுக்கணும். நம்ம டைரெக்டாக மேலேருந்து எடுக்கிறப்போ நிறையா ஹேர் ஃபால் ஆகும். அது நமக்கு தான் அது கஷ்டம். அதனால் அது நீங்கள் தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹேர் ஆயில் போட்டால் நிறையா ஹேர் க்ரோத் ஆகும், அந்த ஹேர் ஆயில் போட்டால் க்ரோத் ஆகும்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம தான் வீக்லி 2 times வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ஹேர் ஆயில் போட்டு நல்லா சிக்கு இல்லாமல் வச்சுக்கிட்டாலே போதும். மார்னிங் ஒரு டைமும் ஈவினிங் 1 டைமும் தலையை நல்லா சீவணும் சிக்கு இல்லாமல். அப்புறம் நமக்கு இந்த பேனு பொடுகு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிட்டாலே நம்ம ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். அதுதான் மெயின் ரீசன் நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு. நம்ம இந்த பொடுகு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா ஹேர் இது பண்ணிக்கணும். வீக்லி 1 டைம் ஆலுவேரா ஜெல் வேணால் போட்டு வாஷ் பண்ணலாம். அது போட்டால் ஸ்மூத்தாக இருக்கும் ஹேர், இது போட்டால் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்ன வரைக்கும் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. நான் நார்மலாக ஹேர் ரொட்டீன் இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் போட்டால் ஸ்மூத் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க, அது போட்டால் ஸ்மூத் ஆகும், இது போட்டால் ஸ்மூத் ஆகும்னு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.